Hi, அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு வீடியோவில் நம்ம லோட்டஸ் ஹெர்பல்ஸோட ஆன்டி ஏஜினிங் ப்ராடக்ட் பற்றி தான் பார்க்க போகிறோம். இது ஒரு 3 டிஃப்ரெண்ட் ப்ராடக்ட்ஸ் வந்து சேர்ந்தது தான் இந்த ஆன்டி ஏஜினிங் ப்ராடக்ட். நம்ம தனித்தனியாகவும் யூஸ் பண்ணலாம், பட் இந்த மூணுமே எப்படி யூஸ் பண்ணால் நமக்கு ரிசல்ட் இருக்குது அப்படின்றத இந்த வீடியோவில் நான் உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். ஸோ இதில் 3 டைப் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். மார்க்கெட்டில் நிறைய பிராண்ட்ஸ் இருக்குது. இதுக்கு முன்னாடி ஆன்டி ஏஜினிங்காக நான் எந்த வீடியோவும் பண்ணலை. ஸோ அதனால் ஒரு நல்ல பிராண்டாக செலக்ட் பண்ணணும் அப்படின்றதுனால நான் லோட்டஸ் ஹெர்பல் செலக்ட் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இது லோட்டஸோட வெப்சைட்லையும் பர்ச்சேஸ் பண்ணலாம், நம்ம நைக்கா, அமேசான் இந்த மாதிரி பிளாட்ஃபார்ம்லையும் நம்ம பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் பர்ச்சேஸ் பண்ணது வந்து பார்த்திங்கன்னா லோட்டஸ்லேயே டைரெக்டாக பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். இது லோட்டஸ் ஹெர்பல்ஸோட ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட். இந்த 3 ப்ராடக்ட்டுமே வந்து எங்கள் யூத் ஸ்கின்னாக நம்ம ஸ்கின்னை எப்படி வச்சுக்கலாம் அப்படின்றதுக்கான இன்க்ரீடியன்ஸ் பொறுத்து இந்த ப்ராடக்ட் வருது. ஸோ இந்த ப்ராடக்ட் வந்து பார்த்திங்கன்னா டே க்ரீம், டே டைமில் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ இது ரொம்பவே வந்து இந்த 3 ப்ராடக்ட்ஸுமே ரொம்ப லைட் வெயிட்டட் ஃபார்முலா தான். இந்த ப்ராடக்ட் வந்து பார்த்திங்கன்னா நைட் க்ரீம், லோட்டஸில் நைட் க்ரீம், தென் இது லோட்டஸோட சீரம். ஸோ இந்த 3 ப்ராடக்ட்ஸ் தான் வந்து நான் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த ப்ராடக்ட்ஸ் எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த ப்ராடக்ட்டில் இருக்க ஸ்பெஷாலிட்டி என்ன, இதில் எல்லா ப்ராடக்ட்லையுமே வந்து பேஸ் இன்க்ரீடியன்ஸ் காமனாக இருக்கிறது தான் இந்த ப்ராடக்ட்ஸ்லேயும் கொடுத்துருக்காங்க. பட் அது இல்லாமல் எந்த ப்ராடக்ட் நம்மளோட ஸ்கின்னை ஏஜ்னிங் ஆக விடாமல் இன்னும் வந்து ஃபர்மிங் பண்ணி வைக்குது அப்படின்றது தான் ஆன்டி ஏஜ்னிங் டிரான்ஸ்ஃபார்மிங் க்ரீமா. ஸோ SPF 25 இருக்குது. ஸோ லைட் வெயிட்டடாக தான் கொடுத்துருக்காங்க SPF. இது வந்து விசிபிளி ரெடியூசஸ் ஃபைன் லைன்ஸ், ரிங்கிள்ஸ் அண்ட் மேக்ஸ் த ஸ்கின் லுக்ஸ் யங்கர் இன் 7 days அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ப்ராடக்ட் வந்து ஜஸ்ட் டே பிரைட்னஸ் மட்டும் இல்லாமல் UV ப்ரொடெக்ஷனாக மட்டும் இல்லாமல் உங்களோட ரிங்கிள்ஸ், ஃபைன் லைன்ஸ் எல்லாமே கூட உங்களுக்கு ரெடியூஸ் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் இதோட ப்ராடக்ட் எப்படி அப்ளை பண்ணும் அப்படின்றத பார்ப்போம். டைரக்ஷன்: யூஸ் எவ்ரி மார்னிங் அண்ட் ஈவினிங் ஆஃப்டர் கிளன்ஸ் த ஃபேஸ். ஸோ ஃபேஸ் வாஷ் பண்ணதுக்கப்புறமோ இல்லை கிளன்சிங் பண்ணதுக்கப்புறமோ மார்னிங் அண்ட் ஈவினிங். ஸோ மார்னிங் அண்ட் ஈவினிங் நம்ம 2 டைம் ஃப்ரெஷ்அப் ஆகும்போதும் நம்ம இந்த ப்ராடக்ட்டை யூஸ் பண்ணிக்கலாம். ஈவன் டாட்டா வச்சுட்டு நம்ம அப்ளை பண்ண வேண்டியது தான். ஜின்சிங் மெயின்டைன்ஸ் எலாஸ்டிசிட்டி, விட்டாலிட்டி அண்ட் ரீஜெனரேஷன் கெப்பாசிட்டி ஆஃப் ஸ்கின் செல்ஸ். அப்புறம் ஜிங்கிபர் அஃபிஷினேட் ஜிஞ்சர் removes age spots, hyperpigmentation, scars and blemishes, enhances glow of skin. Milk peptide nourishes the skin from within and helps in protection of collagen, making the skin firming and improving its elasticity. ஸோ நான் முதல்ல சொன்ன மாதிரி இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே இதில் கொடுத்துருக்காங்க. இந்த 3 தான் வந்து நமக்கு வந்து ரொம்ப மோஸ்ட் பொட்டன்ட் அண்ட் நேச்சுரல் ஆன்டி ஏஜினிங் ஆக்டிவிட்டின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஆக்டிவிட்டியால் தான் வந்து நம்மளோட ஸ்கின் எங்கன்னு டியூட்டாக மாறப்போகுது அப்படின்றத அந்த மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ நம்ம நெக்ஸ்ட்டாக பார்க்க போகிறது நைட் க்ரீம். ஸோ இந்த நைட் க்ரீம் எப்படி இருக்குது அப்படின்றத பார்ப்போம். இதில் இருக்க இது எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்றத பார்ப்போம். இந்த சேம் 3 இன்க்ரீடியன்ஸ் பற்றி தான் இதுலேயும் கொடுத்துருக்காங்க. ஸோ டைரக்ஷன்ஸ்: அப்ளை ஆஃப்டர் கிளன்சிங் த்ரோலி வித் YouthRX ஆக்டிவ் ஆன்டி ஏஜினிங் ஃபர்மிங் ஜெல் வச்சு உங்களை வந்து கிளன்ஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் அதில் பண்ணாலும் ஓகே, இல்லை வேறு எல்லாம் ப்ராடக்ட்டில் பண்ணாலும் ஓகே தான். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா யூஸ் இட் வித் அலாங் வித் YouthRX யூத் ஆக்டிவேட்டிங் Serum+Creme அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட ஆக்டிவேட்டிங் சீரம் தான் நான் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன் இது கூட. ஸோ இந்த ப்ராடக்ட் யூஸ் பண்ணும்போது நீங்கள் ஆக்டிவேட்டர் சீரமோடு சேர்த்து யூஸ் பண்ணால் பெட்டர் ரிசல்ட் இருக்கும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ வழக்கமாக நம்ம நைட் க்ரீம் வந்து நம்ம தூங்கும்போது தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ பிகாஸ் இதில் இருக்க இன்க்ரீடியன்ஸ் வந்து நைட் டைமில் யூஸ் பண்ணால் நமக்கு ரிசல்ட் நல்லாவே இருக்கும். ஸோ டே டைமில் நீங்கள் டே க்ரீமை வந்து ப்ரொடெக்ஷனுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நைட் க்ரீம் அன்பாக்சிங் பண்ணலாம். இதுதான் உள்ளே இருக்க கண்டெய்னர். ஸோ பர்பிள் கலர், ஸோ ஒயிட் கலரில் இருக்குது. ஸோ நைட் க்ரீம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒயிட் கலர். இவ்வளோ எக்ஸ்பென்சிவான ப்ராடக்ட் வாங்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ செக் பண்ணிவிட்டு வாங்குங்க. இந்த வீடியோ செக் பண்ணும்போது உங்களுக்கு அந்த ப்ராடக்ட் வாங்கலாமா இல்லையா அப்படின்ற 50% ஐடியா கண்டிப்பாக கிடச்சிரும். அதுக்கப்புறமா இதோட ப்ரைஸு 1751 சம்திங் நான் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். ஸோ உங்களுக்கு அந்த ப்ரைஸ் ஓகே அப்படின்னா நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. என்னோட இந்த சைட்டில் வந்து உங்களுக்கு கூப்பன் கோடும் கொடுத்துருப்பேன். ஸோ அது யூஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இன்னும் 10% டிஸ்கவுண்ட் கிடைக்கும். பட் நான் டிஸ்கவுண்ட் எதுவுமே இல்லாமல் தான் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். உங்களுக்கு வேணும் அப்படின்னா 10% டிஸ்கவுண்ட் உங்களுக்கு இப்போ கிடைக்கும், நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இதுதான் இந்த சீரம் அண்ட்
Serum+Creme. இந்த ப்ராடக்ட் நீங்கள் யூஸ் பண்ணும்போது இந்த ப்ராடக்ட் நீங்கள் யூஸ் பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணிங்க அப்படின்னா அது ஃபுல்லாக அப்சர்வ் ஆகிடும். அதுக்கப்புறமா நீங்கள் டே க்ரீமில் டே டைமில் போட்டுக்கலாம். நைட் டைம் யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் நீங்கள் நைட் க்ரீமை இது கூடவே யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அப்படி யூஸ் பண்ணும்போது நல்லாவே பெட்டர் ரிசல்ட் இருக்குன்றது தான் இந்த மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ப்ராடக்ட்டை அப்ளை பண்ணும்போது எப்படி இருக்குது அப்படின்றத நான் இப்போ அப்ளை பண்ணி காமிச்சிடறேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து சீரம் யூஸ் பண்ணுங்கன்னு தான் சொல்லியிருக்காங்க. ஸோ நான் சீரம் எடுக்கிறேன். ஸோ லைட்டாக கொஞ்சம் சீரம்ஸ் நான் பம்ப் பண்ணியிருக்கேன். ஸோ நம்ம ஸ்கின்க்கு எவ்வளோ தேவையோ அது மட்டும் நம்ம அப்ளை பண்ணாலே போதும். அப்ளை பண்ணோன்னா ஒரு லிட்டில் ஷைன் தெரியுது. ஸோ நம்ம வந்து நெக்குக்கும் அப்ளை பண்ணலாம். ஃபேஸ் அண்ட் நெக் இம்பார்ட்டன்ட். ஸோ நான் அப்ளை பண்ணிவிட்டு இப்போ கொஞ்ச நேரம் நம்ம வெயிட் பண்ணலாம். ஸோ வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நான் இது மேலேயே வந்து டே க்ரீம் அப்ளை பண்ணி காட்டுறேன். ஸோ ஒன் சைடு டே க்ரீமும் ஒன் சைடு நைட் க்ரீமும் நான் உங்களுக்கு டெமோ காட்டுறேன். ஸோ கொஞ்ச நேரம் ஆயிடுச்சு. இப்போ நான் டே க்ரீம் எடுக்கிறேன். ஸோ டே க்ரீம் இந்த அளவுக்கு எடுத்திருக்கேன். ஸோ இது வந்து ஒன் சைட் ஃபேஸ்க்கு இதுவே போதும். ஸோ அப்ளை பண்ணியிருக்கேன். இந்த சைட் ஃபுல்லாக ஒரு லைட்டாக ஒயிட்டாக நல்ல க்ளோ இருக்குது. ஸோ ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ண முடியுது. ஸோ சீரம் வந்து அப்ளை பண்ணியிருக்கிறதுனால நமக்கு வந்து ஸ்ப்ரெட்டிங்கும் ரொம்ப கம்ஃபர்டபுளாக தான் இருக்கும். ஸோ இந்த பக்கமும் இப்போ இந்த பக்கத்துக்கும் உங்களுக்கே டிஃப்ரென்ஸ் தெரியும். ஸோ இதான் டே க்ரீம், தென் நைட் க்ரீம். ஸோ நைட் க்ரீம் இது ஆக்சுவலி பார்த்திங்கன்னா சீரம் அப்ளை பண்ணிவிட்டு நம்ம அப்ளை பண்ணும்போது இன்னுமே ரொம்ப அப்ளை பண்ணவே ரொம்ப ஆசையாக இருக்கும். ஸோ அந்தளவுக்கு நீட்டாக வரும் அப்ளிகேஷன். ஸோ நான் ரெகுலராக அப்படி தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இதில் என்ன இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்களோ அதைப்படி நான் கரெக்டாக ஃபாலோ பண்ணி தான் யூஸ் பண்ணி பார்த்தேன். எனக்கு வந்து ஒரு டிஃப்ரென்ஸ் இருந்தது. எனக்கு வந்து என்ன ப்ராப்ளம்னா அந்த ஐ ஏரியா சுற்றி வந்து ரிங்கிள்ஸ் இருக்கும். ஸோ வந்து ஸ்கின் வந்து நான் இது நிறைய ஹாட் ஸ்கின்னுக்கெல்லாம் வந்து இந்த ப்ராப்ளம் இருக்காது. ரொம்ப சென்சிட்டிவாக இருக்குது ஸ்கின் அப்படின்னா இந்த இடம்லாம் வந்து ஸ்கின் வந்து கொஞ்சம் அப்படியே லூசனாக இருக்கும். ஸோ இது வந்து ஐப்ரோ பண்ணும் போதெல்லாம் நமக்கு கொஞ்சம் ஒரு இஷ்யூஸ் இருக்கும். தென் ஐ மேக்கப் பண்ணும்போது நமக்கு வந்து ட்ரபிள் இருக்கும். ஐ மேக்கப்புக்கு வந்து ரிங்கிள்ஸ் இருந்ததுன்னா ஒரு ட்ரபிள் இருக்கும். ஸோ இதெல்லாமே வந்து எனக்கு கொஞ்சம் ஓரளவுக்கு ரிங்கிள்ஸ் இருக்குது. ஸோ அதனால தான் வந்து இதை சூஸ் பண்ணேன். ஸோ இன்னும் கேட்டிங்கன்னா ஆன்டி ஏஜிங் ப்ராடக்ட்க்கு இது வரைக்கும் ஒரு ப்ராடக்ட்டும் நான் ரிவ்யூ கொடுக்கல. ஸோ கொடுக்கணும் அப்படின்னு டிசைட் பண்ணி தான் இந்த ப்ராடக்ட் சூஸ் பண்ணேன். பட் சீரியஸ்லி இதுக்கு அஃபோர்ட் பண்ண ப்ரைஸ் வந்து அமௌண்ட் வந்து எனக்கு வேஸ்ட் ஆகலை, நல்லா தான் இருக்குது.
ஸோ பாருங்கள், ஸோ அப்ளை பண்ணதுக்கப்புறம் இது ஃபுல்லாக நைட் க்ரீம் அப்ளை பண்ணியிருக்கேன், இது ஃபுல்லாக டே க்ரீம் அப்ளை பண்ணியிருக்கேன். பட் ஒன் திங், இந்த அப்ளை பண்ண இடத்துல ஒன்றுமே தெரியல, ஸ்வெட்டிங்கே இல்லை. பட் இது அப்ளை பண்ண கொஞ்ச நேரத்தில் லைட் ஸ்வெட் ஆகுது எனக்கு. ஸோ அதுதான் நைட் க்ரீம்னாலே வந்து நமக்கு ஒரு நைட்டாக அந்த ஒரு ஸ்வெட்டிங் ஃபீல் இருக்கும். ஸோ அது வந்து அன்வான்ட் வாட்டரு வேஸ்டேஜ் எல்லாமே வந்து டிஸ்சார்ஜ் பண்ணும். ஸோ எனக்கு இது அப்ளை பண்ணோன்னு இருக்குது, அந்த ஃபீல் இருக்குது. இந்த சைடு ஒரு இது இருக்குது, பட் இது வந்து அப்ளை பண்ணதே தெரியல. ஸோ அது அப்படியே மேட் ஆகின மாதிரி ஆகிடுச்சு. பட் லுக்ஸ் ஷைன் அண்ட் பிரைட். ஸோ இந்த ப்ராடக்ட்டை வந்து உங்களுக்கு லைவாக நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன். ஸோ அந்த வீடியோவை நீங்கள் வந்து இதோட நான் அட்டாச் பண்ணுறேன். ஸோ பாருங்கள், இந்த ப்ராடக்ட் வந்து எங்கெல்லாம் கிடைக்குதுன்றது உங்களுக்கே தெரியும். அமேசான், நைக்கா, பர்பிள், தென் லோட்டஸ், இந்த மாதிரியான ஆத்தரைஸ்டு வெப்சைட்ஸில் எல்லாமே கிடைக்குது. ஸோ நீங்கள் அதில் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு பர்ச்சேஸ் பண்ணும்போது கூப்பன் கோட் யூஸ் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 10% ஆஃபரும் கிடைக்கும். ஸோ பர்ச்சேஸ் பண்ணுங்கள், யூஸ் பண்ணிவிட்டு எப்படி இருக்குது அப்படின்றத ஃபீட்பேக்கை கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ நீங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும்தான் எனக்கு கண்டிப்பாக இது ஒரு பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும். நான் அடுத்தடுத்து நிறைய ப்ராடக்ட்ஸ்க்கான வீடியோஸை உங்களுக்கு கொடுத்துட்டே இருக்க முடியும். ஸோ தேங்க்யூ ஸோ மச். கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள். பாய் பாய்.